இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு நிலைகளை நமக்கு விளக்கும் வார்த்தைகளிலே உன்னதமான ஒரு வார்த்தை என்னவென்றால் ஐக்கியம் என்கிற பதமாகும். திருமறையிலே பல இடங்களிலே இந்த வார்த்தைகளை திருமறை பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். விசேஷமாக 1 யோவான் 1 அதிகாரத்தில் 4 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். 3வது வசனத்திலேயும் 6வது வசனத்திலேயும் 7வது வசனத்திலேயும் ஐக்கியம் என்கிற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற இடைத்தொடர்பு, நெருங்கிய உறவு, நட்புறவு என்றெல்லாம் நீங்கள் இதற்கு அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற அந்த இடைத்தொடர்பு ஒரு நெருங்கிய உறவு என்பதை நாம் உணர வேண்டும். அதை நட்புறவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அங்கீகரிக்க வேண்டும். ஒருபோதும் அதிலே ஊறு விளைவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. ஆதி மனிதன் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே இதிலே தான் அவன் அஜாக்கிரதையாய் இருந்ததினாலே கடவுளோடு இருந்த உன்னதமான ஐக்கியத்தை அவன் இழந்தது மாத்திரமல்ல, முழு மனுக்குலமும் இழந்து போவதற்கு காரணமாக அமைந்தான். ஆனால் அவன் இழந்து போன அந்த ஐக்கியம், முழு மனுக்குலமும் இழந்து போன அந்த ஐக்கியம் என்கிற ஆசீர்வாதத்தை இரட்சகராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததின் மூலமாக மனிதனுக்கு மறுபடியும் கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அதை மாற்றினார். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர் மேல் தங்களுடைய மீட்பின் விசுவாசத்தை வைக்கிறார்களோ, அவர்கள் கடவுளுடைய ஐக்கியத்திற்குள் வருகிறார்கள். எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம்! கடவுளோடு நெருங்கிய உறவில் இருப்பது, நட்புறவில் இருப்பது. ஆனால் அந்த வீழ்ச்சி நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறபடியினாலே பாவத்தன்மையின் தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் வந்த பிறகும் கூட பல நேரங்களிலே இந்த பாவத்தின் தன்மையினாலே நாம் வீழ்ச்சியை சந்திக்கிறோம். பாவத்தன்மையையோ அல்லது நாம் செய்கிற பாவங்களையோ ஒருபோதும் நாம் மறுக்க முடியாது. இதைத்தான் 1 யோவான் 1 அதிகாரத்தில் 8வது வசனத்தில் யோவான் சொல்லுகிறார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால். கடைசி வசனத்திலே சொல்லுகிறார், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால். இதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் எப்பொழுதுமே இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் போது கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த நட்புறவிலே பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்கிறது. அந்த பாவத்தின் பாதிப்புகளோடையே நீங்கள் கடவுளோடு இருக்கிற உறவிலே நீங்கள் தொடர முடியாது. அவருடைய ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. உடனடியாக அதை கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் சரி செய்து கொண்டு அதன் பின்புதான் உங்களுடைய ஓட்டத்தை, உங்களுடைய உறவை இந்த ஐக்கிய வாழ்விலே தொடர முடியும். ஒரே நேரத்தில் நீங்கள் பாவத்தோடும் பரிசுத்தத்தோடும் உங்களுடைய ஐக்கியத்தை வைத்து கொள்ள முடியாது. திருமறை அதை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. ஆனால் என்ன செய்யலாம்? எப்பொழுதெல்லாம் பாவத்தின் பாதிப்புகள் எனக்குள்ளே வந்து கடவுளோடு இருக்கும் ஐக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கிறதோ, அதை உடனடியாக கடவுள் எனக்கு உணர்த்தும் போது மனத்தாழ்மையோடு அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு மனஸ்தாபத்தோடு கடவுளிடத்தில் அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் தீர்மானத்திற்கு நான் வரும்போது ஏற்பட்டிருக்கிற ஐக்கியத்தின் பிரச்சனைகளிலே நான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் பலர் 2 காரியத்தை செய்கிறார்கள். ஒன்று, அந்த ஐக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளோடையே கடவுளோடு இருக்கும் உறவை அவர்கள் தொடரும்படியாக நினைக்கிறார்கள். அதை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை. இன்னும் அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? என்னுடைய உறவுகள் கடவுளோடு முடிந்து விட்டது, இனி ஒருபோதும் அந்த உறவை நான் சரி செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். இந்த ரெண்டுமே தவறு.
உடனடியாக நீங்கள் கடவுளிடத்திலே திரும்பி வரும்போது கடவுள் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, ஐக்கியத்திற்கு இடையூறாய் இருந்த அந்த காரியத்தை உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவுகளை புதுப்பிப்பதற்கு அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர். 2 வசனங்களை முதல் அதிகாரத்திலிருந்து உங்கள் சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். முதல் வசனம் 7வது வசனமாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வார்த்தை. சுத்திகரித்து கொண்டே இருக்கும் என்பது நல்ல மொழிபெயர்ப்பாகும். 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவரோடு இருக்கிற ஐக்கியம் என்கிற தொடர்பை நீங்கள் இழந்து விடுவதற்கு கடவுள் விரும்பவில்லை. இந்த காலை தியானத்திலே கடவுள் உங்களோடு பேசி இருக்கிறாரா? நீங்கள் கடவுளோடு இருக்கும் ஐக்கிய தொடர்பிலே எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள்? எந்த நிலையிலே இருக்கிறீர்கள்? எங்கேயாகிலும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்களா? அப்படியானால் இப்பொழுதே அவருடைய பாதம் சரணடையுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த வீழ்ச்சியின் தன்மையின் மேல் கடவுள் உங்களுக்கு ஆளுகையையும் வெற்றியையும் கொடுத்து உங்களை தூக்கி எடுப்பார். அவரோடு இருக்கிற உறவிலே நீங்கள் சந்தோஷமாய் தொடரலாம். இப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவார்.